ஆசரிப்பு கூடாரம் என்பது வனாந்தர பயணத்தின்போது தேவன் இஸ்ரவேல் மக்களோடு வாசம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான நடமாடும் ஆலயம் ஆகும். இது எப்படி அமைய வேண்டும் என்பதை தேவனே மோசேயிடம் மிகத் துல்லியமாக கட்டளையிட்டார். இதன் அமைப்பு மற்றும் பாகங்கள் மிகவும் அர்த்தமுள்ளவை. 1. வெளிப்பிரகாரம். இது ஒரு பெரிய திறந்தவெளி பகுதி. மக்கள் இங்கே பலி செலுத்துவதற்காக வருவார்கள். பலிபீடம். மக்கள் தங்கள் பாவங்களுக்காக ஆடு மாடுகளை பலியிடும் இடம். இது பாவமன்னிப்பை குறிக்கிறது. வெண்கலத் தொட்டி. ஆசாரியர்கள் பரிசுத்த இடத்திற்குள் செல்லும் முன் கைகால்களை கழுவும் இடம். இது சுத்திகரிப்பை குறிக்கிறது. 2. பரிசுத்த ஸ்தலம். கூடாரத்தின் முதல் அறை. இங்கே ஆசாரியர்கள் மட்டுமே நுழைய முடியும். இதில் 3 முக்கிய பொருட்கள் இருந்தன. குத்துவிளக்கு. இது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். தேவன் உலகிற்கு ஒளியாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. சமூகத் தப்ப மேஜை. இதில் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும் 12 கோத்திரங்களை குறிக்கும். இது தேவன் தரும் ஆகாரத்தை குறிக்கிறது. தூபப்பீடம். இங்கே நறுமண தூபம் காட்டப்படும். இது மக்களின் ஜெபங்கள் தேவனிடம் செல்வதை குறிக்கிறது. 3. மகா பரிசுத்த ஸ்தலம். இது ஒரு திரைச்சீலையினால் பிரிக்கப்பட்ட மிக உட்புறமான அறை. இங்கே வருடத்தில் ஒருமுறை மட்டுமே பிரதான ஆசாரியர் நுழைய முடியும். உடன்படிக்கை பெட்டி. இதுவே தேவன் தங்கும் இடமாக கருதப்பட்டது. இதன் மூடி கிருபாசனம் என்று அழைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தவை 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள். மன்னா வைக்கப்பட்டிருந்த ஒரு பொற்கலசம். துளிர்த்த ஆரோனின் கோல். ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியத்துவம். தேவனின் பிரசன்னம். பகலில் மேகமும் இரவில் அக்கினியும் இந்த கூடாரத்தின் மேல் தங்கியிருக்கும். மேகம் எழும்பும்போது மக்கள் பயணத்தை தொடருவார்கள். மேகம் தங்கும்போது கூடாரம் அடித்து தங்குவார்கள். மையப்புள்ளி. இஸ்ரவேலர்களின் 12 கோத்திரங்களும் இந்த கூடாரத்தைச் சுற்றியே தங்கள் கூடாரங்களை அமைப்பார்கள். அதாவது தேவனே அவர்களின் வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்பதாகும். யாத்திராகமம் புத்தகத்தின் இறுதியில் விவரிக்கப்படும் ஆசாரியர்களின் பணிகள் மற்றும் அவர்கள் அணியும் பரிசுத்த உடைகள் பற்றி பார்ப்போம். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் தெரிந்து கொண்டார். ஆசாரியர்களின் உடைகள். ஆசாரியர்கள் சாதாரண உடைகளை அணியாமல் மகிமைக்கும் சிங்காரத்திற்கும் உரிய சிறப்பான உடைகளை அணிய வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். குறிப்பாக பிரதான ஆசாரியரின் உடை மிக விசேஷமானது. ஏபோத்து. இது தங்க நூல் நீலம் ஊதா சிவப்பு நூலால் நெய்யப்பட்ட ஒரு மேல் உடை. இதன் தோள் பட்டைகளில் 2 கோமேதக கற்கள் இருக்கும். அதில் 12 கோத்திரங்களின் பெயர்கள் செதுக்கப்பட்டிருக்கும். மார்பகம். இதில் 12 விதமான விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கல்லும் இஸ்ரவேலின் ஒரு கோத்திரத்தை குறிக்கும். ஆசாரியர் தேவன் முன்னிலையில் செல்லும்போது மக்களின் பெயர்களை தன் இதயத்திற்கு அருகில் சுமக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. தலைப்பாகை. ஆசாரியர் தலையில் அணியும் பாகை. இதன் முன்புறம் ஒரு தங்க பட்டத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆசாரியர்களின் பணிகள். பலி செலுத்துதல். மக்களின் பாவங்களுக்காக பலிபீடத்தில் ஆடுமாடுகளை பலியிட்டு இரத்தத்தை தெளித்தல். விளக்கேற்றுதல். பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள குத்துவிளக்கு அணையாமல் பார்த்து கொள்ளுதல். தூபம் காட்டுதல். காலை மற்றும் மாலை வேளைகளில் தூப பீடத்தில் நறுமண தூபம் காட்டுதல். மக்களை ஆசீர்வதித்தல். தேவன் சார்பாக மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கூறுதல். யாத்திராகமம் புத்தகத்தின் முடிவு. யாத்திராகமம் 40வது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடிக்கப்பட்டு எல்லாம் முறைப்படி வைக்கப்பட்டவுடன் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. அப்பொழுது மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது. கர்த்தருடைய மகிமை கூடாரத்தை நிரப்பிற்று. இதன் மூலம் தேவன் தம் மக்களுடன் வாசம் செய்யத் தொடங்கினார் என்பது உறுதியானது. இதோடு யாத்திராகமம் புத்தகம் நிறைவடைகிறது.